வணக்கம் நம்மளே. எனக்கு விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையிலேருந்து ஒரு கண்ணுக்குட்டி இல்லாத மாடை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சங்கரங்கோயிலுக்கு கிழக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய கிராமத்துக்கு விற்பனையாக இருந்தது. மாட்டை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சைடில் வந்து கை கறவைன்னு சொல்லுவாங்க, சில ஏரியாவில் வத்து கறவைன்னு சொல்லுவாங்க. இந்த மாடுகளோட பாலோட திறன் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா 2 வேளைக்கு சேர்த்து 10.5 லிட்டர் 11 லிட்டர் வரை வந்துச்சு. கிட்டத்தட்ட நல்ல தீவனங்கள் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது கிராமத்து பகுதி கொஞ்சம் அவங்க வெயிலில் அந்த மாதிரி கெட்டுவாங்கங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 வேளைக்கு சேர்த்து 8 லிட்டர் பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கேரண்டி கொடுத்துருந்தேன். எதுக்காக 8 லிட்டருக்கு கொடுத்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கறவை கம்மியாக சொல்லணும். நான் வந்து அவங்கள்ட்ட 10.5 லிட்ரு 11 இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து அவங்கள்ட்ட ரேட்டு பேசி கொடுக்கல. 8 to 8.5 லிட்டர் பால் இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேட் பேசியிருந்தோம். ஆனால் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 வேளைக்கும் 10.5 11 லிட்டர் வரைக்கும் பால் வந்துச்சு. 10.5 லிட்டருக்கு கம்மி இல்லாமல் பால் வந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ மூலம் தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மேலப்பாளையம் சந்தைக்கு போயிருக்காங்க மாடு வாங்குறதுக்காக. அவங்க வந்து நம்ம சேனலை பார்த்தது கிடையாது, நம்ம இன்ஸ்டாகிராமை பார்த்தது கிடையாது, நம்ம ஃபேஸ்புக்கை பார்த்தது கிடையாது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடுகள் கொடுக்குறது மூலம் நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா நான் மாடு கொடுக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பேன். என்னென்னா, என்கிட்ட மாடு வாங்கி உங்களுக்கு நல்லா இருந்துன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 கஸ்டமரோ 3 கஸ்டமரோ எனக்கு அனுப்பி விடுங்க. என்னோடய மாடு தப்பாக இருந்ததுன்னா 100 பேர்கிட்ட சொல்லுங்கள் அது தப்பாக இருக்குதுன்னு சொல்லி என்னோடய பேரை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு பண்ணிக்கோங்கன்னு சொல்லி தான் மாடு கொடுப்பேன். பட் எந்த இடத்துலையும் இது வரைக்கும் நமக்கு ஃபெயிலியர் ஆனதில்லை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது மூலம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்குன்னு சொல்லி புதுசாக மாடு வாங்கக்கூடிய நபர்களுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் குறைஞ்ச விலைக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு சந்தைக்கு போகக்கூடிய நபர்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம், இந்த மாதிரி இந்த பண்ணைக்கு போங்க, 2 வேளை கறவையிலேருந்து 3 வேளை கறவை கூட பார்த்துக்கிடலாம், அதுமாதிரி சென மாடாக இருந்தாலும் நல்ல மாடுகளாக பார்த்து எடுத்துக்கிடலான்னு சொல்லி புது முகங்கள் அது யாருன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்கெல்லாம் வந்து நம்மளை பற்றி பெருமையாக சொல்லி அனுப்பிவிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து நம்ம பண்ணைக்கு விசிட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 3 பேர் நம்ம பண்ணைக்கு வந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாடில் வந்து ஏதோ ஒரு இடத்துல எடுத்து தோல்வி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேசி தான் நம்மகிட்ட வந்தாங்க. அது மூலமாக வந்து நான் சொல்லி விட்ட விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மாடுகளை நல்லா மண் தரையில் கெட்டுங்க, சிமெண்ட் தரையில் மாடுகளுக்கு ரொம்ப போட்டு வம்பாக்காதீங்க. ஒரு நம்மகிட்ட மாடு வாங்கிட்டு போனால் எல்லா கஸ்டமருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் மண் தரையில் போடுங்கன்னு சொல்லுவேன். பெரும்பாலும் எதுக்காக சென மாடாக இருந்தாலும் சரி தான், பால் மாடாக இருந்தாலும் சரி தான், ஒரு 2-3 நாளாச்சும் வெளியில் போடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மள்ட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா வண்டியிலையும் ஏற்றி வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்டே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே சிமெண்ட் தரையில் அது மாதிரி ரப்பர் மேட்டு போட்டு அந்த மாதிரி இடத்துல தான் கிடக்குது. மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓய்வு கிடைக்கணும். வந்த உடனே உங்கள் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் ஓய்வு கிடைக்கணுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக கெட்டி போட்டு மண் தரையில் கெட்டுங்க, 2 நாளைக்கு பிறகு உள்ளே ஏற்றிக்கிடுங்கன்னு சொல்லுவோம். இந்த மாடை பொறுத்தவரை கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மாடுன்னு சொல்லலாம். இது வந்து இந்த மாடை எதுக்காக கறவைக்கு எடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா நல்லா பாலோட கொழுப்பு தன்மை ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட சொசைட்டியில் ஊற்றுனீங்கன்னாலும் சரி தான், ஒரு 42 ரூபாலேருந்து ஒரு 45க்கு உள்பட கிடைக்கும். நார்மலான கிராமத்து சொசைட்டியில் ஊற்றினாலும் 38 ரூபாலேருந்து 42 ரூபா வரைக்கும் தாராளமாக கிடைக்கக்கூடிய மாடு. வீட்டுகளுக்கு நம்ம பால் கொடுக்கணுங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்கள் சர்வசாதாரணமாக ஒரு 60 ரூபா வரைக்கும் நம்ம இந்த பால்களை கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ திக்னஸ் இருக்கும் பாலை பொறுத்தவரையில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கறவை கறக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிதாக தான் இருக்கும். மாடை பொறுத்தவரை 4 காம்புக்கான இடைவெளிகள் நல்லாயிருக்கும். நம்ம கடந்த வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன வீடியோ போட்டிருந்தோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம பண்ணையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெளி பக்கத்தில் எங்கேனாலும் நம்ம மாடை எடுத்துக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2 காம்பு அடியான மாடோ, இல்லை செனை பிடிக்காத மாடோ, இல்லை கண்டு நீங்கள் வளர்த்து செனை பிடிக்காததோ, இல்லை காளை கண்டோ, இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காளைகளோ, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபெயிலியரான பொருளாக இருந்தாலும் எந்த பொருளாலும் நம்ம எடுத்துக்கிட முடியும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொம்புகள் கிட்டத்தட்ட ஒடிஞ்சிருக்கும், அதுகளை உங்களால் பார்த்துக்கிட முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இஷ்யூஸ், மாடுகளால் கொஞ்சம் நடக்க முடியலை, இப்படி இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் எடுத்துகிட்டு மாடு வேணாலும் தரலாம், இல்லை பணமாக வேணாலும் தரலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட நம்மளோட மாடுகள் எங்கெங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் மற்றும் நாகர்கோவில், கேரளா போன்ற பகுதிகளுக்கு மாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதிகளை மட்டும்தான் நம்ம மாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தவிர மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் மாடு வேணும்னா நேரில் வந்துடலாம். கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நேரில் வந்து பார்த்துருவாங்க. மற்ற மாவட்டத்துக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உங்களை கம்பேர் பண்ணலை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடோட விலை நிலவரம், அதாவது இந்த மாடு வந்து கிட்டத்தட்ட விலை வந்து 40,000 45,000 விற்கிறாங்க அப்படின்னு நினச்சிட
யோசிச்சிட வேண்டாம். இந்த மாடோட விலை நிலவரம் 35,000 மட்டுமே. சரியா? இந்த மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடை நம்ம வந்து கொடுத்துருக்கிறது சங்கரன்கோவில் பக்கம் நம்ம கொடுத்துருக்கோம். கிராமத்துக்கு தான் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட பால் அளவோடு சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். நம்ம விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரை மாடுவாங்க.